ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 20ஆம் தேதி 100 ஆண்டுக்கு பின் வரக்கூடிய தீபாவளி திருநாள். கட்டாயம் வீட்ல வாங்கி வைக்கக்கூடிய பொருட்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப தீபாவளி திருநாள் அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சிகள் பொங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சிறியவர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் புத்தாடை உடுத்தி இனிப்புகள் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு நாள். நரகாசுரன் அழிந்தது போல நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் விலகி அழிந்து நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள். இந்த ஒரு தீபாவளி திருநாள் இந்த வருஷம் நமக்கு அக்டோபர் 20ஆம் தேதி வருது. ஒரு சில வருடங்கள் இந்த தீபாவளி திருநாளும் அமாவாசை திதியும் சேர்ந்து வரும். ஆனா நமக்கு இந்த வருஷம் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளியும் அக்டோபர் 21ஆம் தேதி அமாவாசையும் வந்திருக்குது. தீபாவளிக்கான அந்த அமாவாசை நோன்பு எடுக்கக்கூடியவங்க அக்டோபர் 21ஆம் தேதி தான் அம்மன் கோவில்களில் போயிட்டு நோன்பு எடுப்பாங்க. இந்த வருஷம் வரக்கூடிய தீபாவளிக்கு கூடுதலா இன்னொரு சிறப்பு பலன் இருக்குதாம். அதாவது 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய திரி கிரக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு வந்திருக்குதாம். திரி கிரக யோகம்னா ஒண்ணுமில்ல, 3 கிரகங்கள் ஒன்றாக சேரக்கூடிய நேரத்தை திரி கிரக யோகம்னு சொல்லுவாங்க. திரினா 3. தீபாவளி தினம் வரக்கூடிய அக்டோபர் 20ஆம் தேதி புதன் கிரகமும் செவ்வாய் கிரகமும் சூரியன் கிரகமும் இந்த 3 வலிமையான கிரகங்கள் மகத்தான சேர்க்கை நடக்க போகுதாம். இந்த திரி கிரக யோகத்தை உண்டாக்கும் போது சிறப்பான யோகத்தை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதிட நிபுணர்கள் இப்ப கணிச்சு சொல்லியிருக்காங்க. இது ஏதாவது 100 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்குமா? நமக்கு அக்டோபர் 20ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு தீபாவளி திருநாள் அன்னைக்கு இந்த திரி கிரக யோகம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதனால இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. கிரகங்களோட அரசன் தலைவனாக இருக்கக்கூடியது சூரிய பகவான். புத்திகாரகன் அழைக்கப்படக்கூடியவர் புதன் பகவான். கிரகங்களோட தளபதின்னு அழைக்கப்படக்கூடியவர் செவ்வாய் பகவான். இப்படி இந்த 3 கிரகங்களும் தீபாவளி திருநாள் அன்னைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு மகத்தான திரிகிரக யோகத்தை உண்டாக்க போறாங்க. இந்த ஒரு திரிகிரக யோகத்தால 3 முக்கியமான ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி, மகர ராசி, தனுசு ராசி. இந்த 3 ராசிகளுக்கும் தீபாவளி திருநாளுக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குமா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த 100 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தீபாவளி திருநாளா நமக்கு இந்த ஒரு தீபாவளி திருநாள் அமைந்திருக்குது. தீபாவளி அப்படின்னு சொன்னாலே நாம இனிப்புகள் மட்டும் எடுத்துக்கிறது இல்லாம, நாம புத்தாடைகள் போட்டுக்கிறது மட்டும் இல்லாம, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு புத்தாடைகளை வாங்கி கொடுக்கறதும், பட்டாசு வாங்கி கொடுக்கறது, இனிப்புகளை வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே முக்கியமான புண்ணிய பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த ஒரு விஷயம் எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஒரு தீபாவளி பண்டிகையை நீங்க அணுக முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த 100 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு தீபாவளி பண்டிகை அன்னைக்கு இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பொருட்களை நீங்க வாங்கி வீட்டுல வைக்கிறதால பலவிதமான நன்மைகளும் சந்தோஷங்களும் உங்க வாழ்க்கையில பொங்கி வரப்போகுது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு திரிகிரக யோகம் வரக்கூடிய தீபாவளி திருநாள் அன்னைக்கு நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள், அதுல கட்டாயம் முதல் முக்கியமான 3 பொருட்களை நீங்க வாங்கி வீட்டுல வைக்கணும். இந்த திரிகிரக யோகத்துல சேரக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களுக்கும் உரிய பொருட்களை வாங்கி வைக்கணும். சூரிய கிரகத்துக்கு உரிய தானியம் கோதுமை. கோதுமை முழு கோதுமையா இருந்தாலும் பரவாயில்ல, கோதுமை சார்ந்த பொருட்களா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது கோதுமை வாங்கிட்டு தீபாவளி திருநாள் அன்னைக்கு நீங்க வீட்டுல வைக்கணும். முடிஞ்சா பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததா புத்திகாரகன் புதன் பகவான். இவருக்கு உரிய தானியம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பச்சை பயிறு. புதன் பகவானை வணங்குறதுக்கு வழிபடுறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? ராஜயோக செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியவர் புதன் பகவான். புத்திகாரகன் அழைக்கப்படக்கூடியதால நாம பார்க்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம், குழந்தைகளோட கல்வி, இது எல்லாத்திலையும் திறம்பட செயல் வைக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் அழைக்கப்படக்கூடிய புத்திகாரகன். அடுத்ததா செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய துவரம்பருப்பு. செவ்வாய் பகவானோட இந்த துவரம்பருப்பை நம்ம வீட்டுல வாங்கி வைக்கும் போது தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல கடன் பிரச்சனை காணாமல் போகும் அப்படிங்கிறது
ஒரு பெரிய நம்பிக்கை. இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த முதல் 3 முக்கியமான பொருட்கள நீங்க கட்டாயம் வாங்கி வீட்ல வைக்கணும். இதுக்கப்புறம் நாம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்க முடிஞ்சா வாங்கி வைக்கலாம். இல்லனா அத நீங்க தவிர்த்திடலாம். கோதுமை, பச்சை பயிறு, துவரம்பருப்பு இது 3 பொருட்களையும் ஒரு ₹10 கொடுத்தாவது வாங்கி வச்சுட்டு, அடுத்ததா மகாலட்சுமி தாயாரோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளி நாணயம். 1 கிராம் வெள்ளி நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வெள்ளி நாணயத்த நீங்க வாங்கி வீட்ல வைக்கணும். 1 கிராம் வெள்ளி நாணயம் இப்போதைக்கு மதிப்புப்படி அதிகபட்சம் ஒரு ₹200 இருந்தா கூட நீங்க வாங்கிட முடியும். அப்படிப்பட்ட வெள்ளி நாணயத்த மகாலட்சுமி தாயார் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற வெள்ளி நாணயத்த வாங்கி வைக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், தீபாவளி முடிந்து அடுத்த ஒரு சில வாரங்கள்லயே கார்த்திகை தீபத்துக்கான வழிபாடு வந்துரும். அந்த கார்த்திகை தீபத்துக்கான அந்த தீப எண்ணெய், அகல் விளக்கு இது சம்பந்தமான பொருட்களை நீங்க தீபாவளி தினத்தன்னைக்கு வாங்கி வைக்கலாம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் தீபம் ஏத்தணும் கிடையாது. தீபாவளி அப்படிங்கிறது தீப ஒளி அப்படிங்கிறது தான் முக்கியமான அர்த்தம். வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குல ஒரு அகல் விளக்கை எடுத்து நீங்க தீபாவளி அன்னைக்கு வீட்ல ஏற்றி வழிபாடு செய்யலாம். இதுக்கப்புறம் நாம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லார் வீடுகள்லயும் தினமும் சமையலுக்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அது நம்மளோட எல்லா பதிவுகள்லயும் சொல்லக்கூடிய பொருட்கள் தான். கல்லுப்பு, மஞ்சள், பச்சரிசி இது மாதிரி சில பொருட்கள் உங்க வீட்ல பற்றாக்குறையே இருக்கக்கூடாது. இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள். அடுத்ததா வீட்ல சமையல் உபகரணங்களாக இருக்கக்கூடிய அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் இது மாதிரி பழமை வாய்ந்த பொருட்களை தீபாவளி திருநாள் அன்னைக்கு நம்ம வீட்ல வாங்கி வைக்கலாம். தாமரை மலர் வாங்கி வைக்கலாம். மகாலட்சுமி தாயார் பாதம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க தீபாவளி திருநாள் அன்னைக்கு வாங்கி வீட்ல வைக்கிறது உங்களுக்கு குடும்பத்துல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். இதுல ஒரு சில பொருட்கள் நீங்க வாங்காம விடுபட்டிருக்கலாம். ஒரு சில பொருட்கள் உங்க வீட்ல இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. கோதுமை, பச்சை பயிறு, துவரம்பருப்பு இந்த 3 பொருட்களை கட்டாயம் வாங்கிட்டு மீதம் சொல்லிக்கக்கூடிய பொருட்களை நீங்க வாங்குறதா இருந்தாலும் வாங்கி வைக்கலாம். இல்ல அதுல ஏதாவது ஒரு சில பொருட்களை மட்டும் கூட நீங்க வாங்கி வீட்ல வைக்கலாம். தீபாவளி திருநாள் அன்னைக்கு 3 முக்கியமான ராசி சொல்லியிருக்கோம்ல, துலாம், மகரம், தனுசு இந்த 3 ராசிக்காரர்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தானங்கள், தர்மங்கள் பண்ணலாம். மற்ற ராசிகள் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். திரிகிரக யோகம்னு அழைக்கப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், அப்புறம் புதன் இந்த 3 கிரகங்களும் சேரக்கூடிய இந்த நேரத்துல இந்த 3 ராசிக்காரோட வாழ்க்கை தான் மாறப்போகுதாம். இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு தீபாவளி திருநாளை தவற விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க 100 வருஷம் காத்திருக்க மாதிரி ஆகிடும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தீபாவளி அன்னைக்கு திங்கட்கிழமை நல்ல நேரம் பார்த்து வாங்கலாம். அப்படி இல்லனா மாலை 4 மணி 15 நிமிஷத்துக்கு பிறகு அமாவாசை திதி பிறந்துடும். அதுக்கப்புறம் கூட நீங்க தீபாவளி திருநாள் அன்னைக்கு வாங்கி வைக்கலாம். தீபாவளி தினம் அன்னைக்கு மாலை 4:15க்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் அக்டோபர் 21ஆம் தேதி மாலை 5 மணி 48 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. முடிஞ்சா தீபாவளி அன்றைக்கு காலை நேரத்துல வாங்குங்க. முடியாதவங்க மாலை 4 மணி 15 நிமிஷத்துக்கு பிறகு அமாவாசை திதி பிறந்ததுக்கு அப்புறமும் வாங்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.